இன்னைக்கு ஒரு வீடியோ ரொம்ப வைரல். பாகிஸ்தானில் ஒரு இடத்துல ஒரு செக்யூரிட்டி ப்ளீச் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு நபர் மேலே ஒருத்தருக்கு சந்தேகம் வருது. அந்த நபரை பிடிச்சு வைக்கிறாங்க. பிடிச்சு வைக்கக்கூடிய இன்னொருத்தர் உள்ளக்க போகாது அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நபர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய உடம்புல கட்டியிருக்கக்கூடிய அந்த வெடியை வெடிக்க வைக்கிறார். இதில் அந்த 3 பேருடைய உடல் சிதற அந்த வீடியோவை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வீடியோ டெல் அவீவ், அதாவது இஸ்ரேலுடைய தலைநகரத்தில் ஒரு ட்ரக் அப்படிங்கிறது வெடிக்க வைக்கப்படுது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் தற்கொலைப்படை தாக்குதல் தான், அதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹமாஸினுடைய ஒரு தீர்மானம், அவங்களுடைய அதை நாங்கள் தான்ப்பா செஞ்சோம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வருது. இது இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரியே ISIS அப்படிங்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய இடத்துல இதே மாதிரியான தாக்குதல் அப்படிங்கிறத தொடர்ச்சி அவங்க நடத்தினாங்க. இதனால தான் ISIS அப்படிங்கிறது உலக நாடுகள், ஈவன் இஸ்லாம் நாடுகளும் அவங்கள எதிர்த்தாங்க, கிறிஸ்தவ நாடுகளும் எதிர்த்தாங்க, எல்லா நாடுகளும் அவங்கள எதிர்த்தாங்க. அப்போ ISISஐ உருவாக்கியது அமெரிக்கா தான் அப்படிங்கிற ஒரு குரல் இப்போதும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஹமாஸினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஒருவேளை இதே மாதிரியான தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனிக் இஸ்ரேல் முழுவதுமாக வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி பாகிஸ்தானில் இதே மாதிரி தான் பல தீவிரவாத இயக்கங்களை வளர்த்து விட்டு இன்றைக்கி அந்த நாட்டுக்குள்ளே ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது யார்கிட்டையுமே இல்லை. இன்னொருத்தவங்களை நம்பி இன்னொருத்தவங்க போகிறது, இல்லாட்டி இந்த இயக்கத்தை நம்பி அந்த இயக்கம் முன்னேறுவது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எந்த இயக்கம் எப்போது இன்னொரு இயக்கத்தை காலவாரி விடும் அப்படிங்கிறதும் தெரியலை. எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை வெடிகுண்டு போட்டு தாக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ பாகிஸ்தானுடைய நிலைமை அந்தோ பரிதாபத்தில் இருக்கும்போது ஹமாஸும் அதே பாத்தை சூஸ் பண்ணுறாங்களா? அப்படி ஒரு பாத்தை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிராக உலக நாடுகள் என்னென்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே நம்ம கேட்க வேண்டியது தான். ஏன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, ஹமாஸினுடைய அறிவிப்பின்படி இன்னும் 2-3 இடங்களில் இதே மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். இது கோபத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோபத்தினுடைய வெளிப்பாடு தற்கொலைப்படை தாக்குதல் என்றால் இந்த பூமியில், இந்த உலகத்தில் யாருமே நிம்மதியாக இருக்கவே முடியாது. எந்த ஒகேஷனுக்கும் போக முடியாது, எந்த க்ரௌடுக்கும் போக முடியாது, சினிமாவுக்கு போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறத ஹமாஸ் வளர்க்க வேண்டுமா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை கேள்வி கேட்க வேண்டும். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த கருணாநிதி அவர்களுடைய நாணயம் தான். ஸோ கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நாணயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிற அந்த விழாவின் போதே கொடுக்கப்படுகிறது. அவரை கௌரவிக்கும் விதமாக மத்திய அரசாங்கம் நாணயம் அப்படிங்கிறத வெளியிடுகிறார்கள். அந்த நாணய வெளியீட்டு விழா அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இல்லைப்பா அது மத்திய அரசாங்கம் தான் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொல்ல, இல்லை இது மாநில அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே சொல்ல, இன்றைக்கி அதை எல் முருகன் அவர்கள், பாஜகவை சேர்ந்து எல் முருகன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எஸ், இது மாநில அரசாங்கம் நடத்தியது தான், ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நாணயத்தை வெளியிட்டோம், அப்போ 2 அரசாங்கங்களும் சேர்ந்து நடத்தியதா அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, பிரிட்டிஷினுடைய ஒரு டெக் டைக்கூன் அப்படிங்கிறவரும் இன்னும் ஒரு 5 பேரும் ஒரு லக்ஸரி செயல்போட் அப்படிங்கிறது மூழ்கியதில் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக உக்ரைனுக்கு மோடி அவர்கள் போகிறது தான். நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைனுக்கு விசிட்டுக்கு போகிறார். 30 வருடங்கள் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யாருமே உக்ரைனுக்கு போனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் போவதால் இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவில் விரிசல் ஏதாவது ஏற்படுமா? உக்ரைன் இந்தியாவுக்கு எதிராக தான் நிறைய நேரத்தில் நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய அரசியல் அப்படி தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியா அங்கே போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற டிபேட் நாடு முழுவதுமாக எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக உலக அரசியலில் இந்தியாவினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது? ஒருவேளை ரஷ்யாவுக்கு எதிராக திரும்புகிறாங்களா, இல்லை இது எல்லாமே வெறும் கண் துடைப்பு தானா, இல்லை இந்தியாவினுடைய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ், எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் நண்பன் தாண்டா, நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டில் இந்தியா இருக்கிறதை உலக நாடுகள் கவனிப்பதற்காக இந்த பயணமா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விமர்சனங்கள் இந்த பயணத்தை ஒட்டி வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக சீனா மற்றும் வியட்நாம் தான். இந்த 2 நாடுகள் கிட்டத்தட்ட 14 அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த 14 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரயிலிருந்து crocodiles வர, அவங்க crocodile பார்க் வைக்கிறதா இருக்கட்டும், ரயில் நெட்வொர்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே உள்ளடக்கியது தான் சீனா வியட்நாமினுடைய 14 டீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான டீலாக பார்க்கப்படுது. ஏன்னா வியட்நாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் எப்படி அமெரிக்காவை எதிர்த்து இன்றைக்கும் வியட்நாமுக்கு எதிராக பலவிதமான தடைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு உதவுறதுக்கு சீனா தயாராகி வருவதும், 2 பேரும் ஒரே கொள்கையுடன் இருப்பதும், அது சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில் 2 நாடுகள் ஒன்றிணைவது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்ததாக சீனாவினுடைய பெயரை இன்னும் ஒரு லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஹமாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம்னா, டெல் அவீவில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு ஹமாஸ் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் அதில் யதார்த்தத்தில் ஹமாஸ் அல்ல காரணம் அப்படின்னு சொல்றதும்,
அதுக்கு ஈரானை சார்ந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு குரூப் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறத யார் சொல்லியிருக்காங்க? அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹமாஸ் அப்படின்னு சொன்ன செய்தி அப்படிங்கிறது ஒரு தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கும்போது அதுக்கு பின்னாடி ஈரான் பேக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதும் வந்திருக்கிறது. அப்போ இந்த இரண்டிலையுமே அடுத்தடுத்ததாக என்னென்ன விஷயங்கள், இல்லை இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஈரான் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக மாறி நிற்கிறது. ரஷ்யா உக்ரைன் வார பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3வது முக்கியமான பிரிட்ஜை கர்ஸ்க் ரீஜனில் உக்ரைன் அவங்களுடைய குண்டுகளை வீசி தகர்த்திருக்கிறார்கள். ஸோ இந்த தாக்குதல் இப்போ ரஷ்யாவுக்கு அவங்களுடைய படையை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்படுத்தி இருப்பதாகவும் 3 முக்கியமான பிரிட்ஜை உக்ரைன் தாக்கியிருப்பது உக்ரைனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் த கர்ஸ்க் அப்படிங்கிற இந்த ரீஜனுக்குள்ள நிறைய படைகளை ரீக்ரூப் ரஷ்யா செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்தோனி பிளிங்கன் அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்போ எங்கே போயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக இஸ்ரேலுக்கே போயிருக்கார். ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு போக வேண்டியது இருந்தது, ஆனால் அந்த பயணத்தை அவர் ரத்து பண்ணியிருந்தார். மிடில் ஈஸ்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அதை ரத்து பண்ணிட்டு இப்போ என்ன செஞ்சிருக்காருன்னா மறுபடியும் அவர் இஸ்ரேலுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஸோ எகெயின் அந்த பீஸ் டாக் அப்படிங்கிறத செய்யலாம். இப்போ இந்த பீஸ் டாக் செய்யலைன்னா வேறு எப்போவுமே பீஸ் டாக் செய்ய முடியாது, இதுதான் கடைசி, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, செய்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒருவேளை இதுதான் கடைசி அப்படின்னா பீஸ் டாக் அப்படிங்கிறது இனிமேல் நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு அது இன்னைக்கில் என்னைக்குனாலும் பிரச்சனை தான். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது. அடுத்த 20 வருடங்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய எந்த விதமான நடவடிக்கையும் இருக்கக்கூடாது. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை தோற்கடிப்போம், எங்களுடைய நண்பர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த தகவலை ஹமாஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஹமாஸ் இஸ்ரேலினுடைய பேச்சுவார்த்தை சரியாக நடந்து விட்டது என்றால் ஹூத்தி அவங்களுடைய அட்டாக்கை நிப்பாட்டிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி ஹூத்தி பதிலடி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக கிடையாது. யுஎஸ் யூகேவினுடைய அந்த குரூப் எங்கள் நாட்டுக்கு எதிராக அவங்க போடுற தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் அது பார்க்க போனால் போர்க்குற்றமாக அறிவிக்க வேண்டும். அப்படி இருந்தும் எந்த நாடும் எந்த அமைப்பும் இதுக்கு எதிராக அவங்களுடைய குரலை உயர்த்தாத பட்சத்தில் நாங்கள் ஏன் அதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை மீண்டும் 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 ஹூத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை ரொம்ப நாள் அமைதியாக இருந்த இந்த பிரச்சனை தான் அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை. மறுபடியும் அது என்ன ஆயிருக்கு, துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி மாற்றி போஸ்ட்டில் தாக்கி கொண்டார்கள், குண்டுகள் வீசப்பட்டது, இல்லாட்டி துப்பாக்கிகள் சுடப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எகெயின் இந்த நகர்னோ கராபக் அப்படிங்கிற பிரச்சனை பெரிதாக வரும் அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. ஸோ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, 2 நாடுகளுக்கு இடையே பிரச்சனைனா நாங்கள் மீடியேட்டராக இருக்கிறதுக்கு வேணும்னா அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா நாங்கள் மீடியேட்டராக இருக்கோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஈரான், மலேசியா இந்த 2 நாட்டு தலைவர்களும் சந்தித்து கொண்டார்கள் என்றும் 2 நாட்டு தலைவர்களும் டெல் அவீவுக்கு எதிராக, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக அரபுலக நாடுகளும் இஸ்லாம் நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சவுதி, எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் காசாவில் அடுத்ததாக என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி காசாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்க போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் செய்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சவுதியினுடைய முடியிலவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுடைய குற்றச்சாட்டு, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கான பகீர் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றன. நார்த் கொரியா, அமெரிக்கா தான் இந்த உலகத்தில் அடுத்த அணு ஆயுத போர் வருவதற்கான காரணமாக இருக்கும். வேற எந்த நாடும் அதை வரவழைக்க முடியாது. ஸோ முழுக்க அமெரிக்கா மட்டும்தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதிய ஆயுதங்களை நார்த் கொரியா இப்போது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததா இஸ்ரேலினுடைய தாக்குதல். இன்னைக்கு 40 பேருடைய உயிரை பலி வாங்கி இருக்கிறது இஸ்ரேலினுடைய தாக்குதல். டோட்டலா 40,100 மனிதர்கள் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. 40,000 மனிதர்களை கொன்ற பிறகும் ஒரு யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது, பல மாதங்களாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய வீரியம், இதை எதிர்த்து கேள்வி கேட்காத ஐநா சபை இல்லாட்டி இதை கட்டுப்படுத்த முடியாத உலக வல்லரசுகள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுக்கான பதிலும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. மான்செஸ்டர்ல இன்னைக்கு 3 நபர்கள் மீது ஏற்படுத்திய கத்திக்குத்தில் ஒரு பெண் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறதும், பொதுவாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கத்திக்குத்து அப்படிங்கிற செய்தி எல்லாமே இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்டாக அடிபடுகிறது என்கிற தகவலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஸோ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் நீங்களாம் சேஃபாக தான் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இதெல்லாம் இந்தியாவில் நடக்கலையே அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் நடக்கிறது ஓகே, அதே நேரத்தில் வெளிநாடுகளிலும் இதே மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருக்கிறது. சிங்கப்பூர் ஒரு புதிய இஸ்லாமிக் காலேஜ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய வேலைகளில் இந்த இஸ்லாமிக் காலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது.
வெளியாகியிருக்கிறது. எம்பாக்ஸ் உலகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க. எம்பாக்ஸ்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் பட்சத்தில் பார்த்துட்டோம். ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பாக்ஸை பற்றி எங்களுக்கு இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, எங்கள் நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானில் 3க்கும் அதிகமான கேசஸ் அப்படிங்கிறது எம்பாக்ஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கத்தர், மலேசியா இந்த 2 நாட்டு தலைவர்கள் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னும், சொல்லப்போனால் அரபுலக நாடுகள் அவங்களுடைய அந்த தலைவர்கள் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மிடில் ஈஸ்டில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல சில நாடுகள் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் நம்மளால் இதனால் பார்க்க முடிகிறது. நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.